கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 23 கடைசி பகுதி. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை நான் சொல்ல கேட்டிருக்கின்றேன். நம் பேசப்படாத வார்த்தைகளுக்கு நாம் எஜமானாகவும் பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் அடிமைகளாகவும் இருக்கின்றோம் என்று சொல்லுவார்கள். நாம் எந்த வார்த்தையை பேசவில்லை, நம்மை வாயை திறந்து நாம் பேசவில்லையோ அந்த வார்த்தையை கொண்டு நம்ம யாரும் நியாயம் தீர்க்கவே முடியாது. அந்த வார்த்தை நமக்கு எந்த விதமான தீங்கையும் விளைவிக்காது. அதே நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் பேசிவிட்டோம், வாய் திறந்து பேசிவிட்டோம், நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அல்லது ஒரு நபரை குறித்து ஒரு சூழ்நிலை குறித்து நாம் பேசிவிட்டோம் என்றால் அந்த வார்த்தையை நம்முடைய வாயிலிருந்து வந்த ஒரே காரணத்தினாலே அவற்றிற்கு நாம் பொறுப்பாளியாக நாம் இருக்கின்றோம். ஆகவே தான் சொல்லுவார்கள், பேசப்பட்ட வார்த்தைக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி பேசப்பட்ட வார்த்தை இருக்கிறதே நம்முடைய வாயிலிருந்து. அந்த வார்த்தையிலே நாம் எவ்வளவு தூரம் உறுதியாக நாம் நிற்கின்ற மக்களாக இருக்கிறோம் என்றால், மனிதர்கள் அப்படி இருப்பது இல்லவே இல்லை. மனிதர்கள் ஒரு சில நேரங்கள் வாயை திறந்து வார்த்தைகளை உதிர்க்கிறார்கள், சொல்லுகிறார்கள், ஒரு வாக்குத்தத்தத்தை அல்லது ஒரு ப்ராமிஸ் செய்கின்றார்கள். ஆனால் அதன்படி மக்களால் இருக்க முடிகிறதா என்றால் பலர் வேண்டுமென்று அப்படி செய்வதில்லை. அது நமக்கு நன்றாக தெரியும். சூழ்நிலைகள் அப்படி அவர்களை மாற்றி விடுகிறது. அதனால் அவர்கள் அன்றைக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்கோ நிறைவேற்றுவதற்கோ அந்த வார்த்தையின்படி செய்து முடிப்பதற்கோ அவர்களால் இயலாமல் போய்விடுகிறது. ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு அற்புதமான காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. அது என்ன? வாக்குத்தத்தம் பண்ணினவர். வாக்குத்தத்தம் என்பது நான் இவ்விதமாக உனக்கு நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி நம்மை குறித்து கடவுள் வைத்திருக்கிற திட்டத்தை முன்கூட்டியே வெளிப்படுத்துவதற்கு பெயர்தான் வாக்குத்தத்தம். அப்படி வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படி இருக்கிறாராம்? உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தம் தன்னுடைய வாயை திறந்து நமக்கு வார்த்தைகளினாலே உறுதி அளித்திருக்கிறாரே. இவ்விதமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இவ்விதமாய் உன்னை வழி நடத்துவேன், இவ்விதமாய் நான் உன்னை குணமாக்குவேன், இவ்விதமாக உன் பட்சத்தில் நின்று உனக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிறதான காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கின்றாரே. அந்த வார்த்தைகளிலே கடவுள் நிற்கின்றாரா என்றால் ஆம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் 100% அந்த வார்த்தையில் நின்று என் பிள்ளைக்கு நான் இப்படி சொல்லிவிட்டேன், என் மகளுக்கு நான் இப்படி வாக்கு கொடுத்து விட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதை தான் இங்கே கர்த்தருடைய தாசன் சொல்லித் தருகின்றார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. உண்மையுள்ள கடவுள், தி ஃபெய்த்ஃபுல் காட். ஆம், அவர் எதிலே ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறார்? தான் சொன்ன வார்த்தையில் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறார். ஒருபொழுதும் அன்றைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே நான் அப்படி சொல்லிவிட்டேன், இப்பொழுது என்னால் அது முடியாது என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. காலங்கள் மாறினாலும் அது தாமதித்து கொண்டிருந்தால் கூட, சூழ்நிலைகள் அதற்கு கொஞ்சம் கூட சாதகமில்லாத நிலைமை இருந்தால் கூட, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகின்ற ஆண்டவராய் நம்மோடு கூட இருக்கிறார்.
ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன வார்த்தை குறித்து கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம், பதற வேண்டாம். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாய் நிச்சயமாய் முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி காத்து கொண்டிருக்கிற எந்த கடவுளுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றால் கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையில் உண்மையுள்ளவராக நின்று அதன்படியே நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நீர் வாக்குத்தத்தம் செய்த கடவுள் மாத்திரமல்ல, அந்த வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக நீர் இருக்கிறீர். இன்றைக்கு மனிதர்கள் அநேகர் எங்களை பார்த்து எத்தனையோ வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நான் உனக்கு இப்படியெல்லாம் செய்து விடுவேன் என்று சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நேரம் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி சொன்னீர்களே, அதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் கர்த்தாவை இயலாமல் போய்விடுகிறது ஆண்டவரே. ஆனால் நீரோ அப்படி அல்ல ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றும்படியாக நீர் உம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இருக்கிறீர். ஆகவே என் ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோமே, அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அப்பரிமிதமாய் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காக தோற்றுறோம். இந்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட மாபெரும் கிருபை எங்களை பொறுப்பெடுக்கட்டும், வழி நடத்தட்டும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.